இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துஸ் වහන්සේ තුළ ප්‍රේමවන්තයන දවසේදීත් ඔබ සියලු දෙනා සුබ පතල පිළිගන්නවා. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்லி கொடுத்து வராங்க. සෑම දිනයකම උන්වහන්සේ එක් දේවල් අපිට කියලා දෙමින් இந்த நாள்லையும் பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுது, දවසේදී හිතෝපදේශ 6වෙනි පරිච්ඡේදයේ 18වෙනි වචනය මෙසේ කියනවා. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. දුෂ්ට උපායෝදන සිතේ කියලා කියනවා. அப்ப துர் ஆலோசனையை பிணைக்கிற இருதயத்தை கர்த்தர் அருவருக்கிறார். දුෂ්ට උපායෝදන ඒ සිත උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. அப்ப துர் ஆலோசனைனா ஒரு தீமையான ஒரு ஆலோசனையை நாங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. ඒ දුෂ්ට උපා කියන්නේ නපුරු උපායන් ඇවිල්ලා අනිත් අයට අපි දෙන්න හොඳ சில නැහැ. நேரம் அவங்களோட லாபத்துக்காக, සමහර අය තමන්ගේ ලාභය උදෙසා அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக තමන්ට යහපත් දෙයක් සිද්ධ වුණ නිසා மற்றவங்களுக்கு வித்தியாசமா நடத்தி விட்டுருவாங்க. අනිත් අය ඇවිල්ලා වැරදි විදිහට මඟ පෙන්වනවා. சில நேரம் அவங்க இது நல்லதுக்கு தான் நாங்க தப்பா பண்றோம்னு தெரியாம கூட சில ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க. සමහර වෙලාවට වැරද්දක් තමයි කරන්න කියලා නොදැනුවත්වම වැරදි උපදෙස් දෙනවා. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். එවැනි කාර්යයන් උන්වහන්සේ පිළිකුල් சில කරනවා. நேரம் யாராவது ஒரு தப்பா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. කෙනෙක් ඇවිල්ලා වැරදිට උපදෙස් දෙනවා. அப்ப அவங்க ஐயோ தப்பா பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். එයාලා වැරදි උපදෙස් තමයි දෙන්නේ කියලා දන්නවා. எங்களுக்கு இது எதுக்கு வம்புன்னு சொல்லி சில நேரம் அமைதியா இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. මේක අපිට මොකටද නිකම් ප්‍රශ්න කියලා එයාලා ඈත් වෙලා ඉන්න අයත් ඉන්නවා. கர்த்தர் உங்கள் கண்ணுக்கு அதை துர் ஆலோசனை என்று காட்டுறாங்கன்னா උන්වහන්සේ එක නපුරු උපායක් උපදෙසක් කියලා පෙන්නනවා නම් நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாட்டியும் அந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். අපිට එයාලට උපදෙස් දෙන්න බැරි වුණත් ඒ උදෙසා අපි යාඥා කරන්න ஏன்னா ඕනේ. துர் ஆலோசனையை கர்த்தர் அருவருக்கிறார். අයිකොත් ඒ දුෂ්ට උපායන් වලට උන්වහන්සේ ඇවිල්ලා පිළිකුල් කරනවා. இவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டா இவங்க என்னோட பேச மாட்டாங்க, இவங்க என்னோட கோச்சுக்குவாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. මෙයාලට මම මේ දේ කිව්වොත් එයාලා මාත් එක්ක තරහ වෙයි කියලා අපි එහෙම හිතන්න හොඳ නැහැ. அந்த காரியம் தப்பா, அந்த நல்ல ஆலோசனையை நீங்க கொடுக்க பழகுங்க. ඒ කාර්ය වැරදිද ඔබ ඇවිල්ලා යහපත් උපදෙස් දෙන්න ඔබ කර උපදෙස් දෙන්න. உங்களோட கோவிச்சு உங்களை ஒதுக்கிட்டாலும் பரவாயில்ல, முகத்தாட்சணியை மட்டும் பார்க்க வேண்டாம். ඔබත් එක්ක තරහ වෙලා එයාලා අයින් වෙලා ගියත් කමක් නැහැ. ඔබ ඒ දේ හරියට කරන්න. ஒரு ஆலோசனை பிணைக்கப்படுறதை கொடுக்கிறதுல இருந்து நாங்கள் விலக வேண்டும். ඒ දුෂ්ට උපදෙස් දීමෙන් අපි ඇවිල්ලා වළකින්න ඕනි. துர் ஆலோசனை நடக்கிற இடத்துல இருந்து தூரப்பட்டு போக வேண்டும். ඒ ස්ථානය අපි ඉඳලා ඈත් වෙලා යන්න ඕනේ. அதனால இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்த நாட்கள்ல செய்திருக்கலாம். එවැනි කාර්යයන් ගෙවී ගිය දවස්වල ඔබ කරලා තිබෙන්න පුළුවන්. இல்லைன்னா சில நேரம் ஒத்து போய் இருக்கலாம், ඔබ ඒ දේට එකතු වෙලා තිබෙන්න පුළුවන්. கண்டுக்காம இருந்திருக்கலாம். ගණන් ගන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. எல்லாத்தையும் நீங்க ஒப்பு අද கொடுங்க. සියල්ල ඔබ බාර இயேசு කරන්න. கிறிஸ்து அதை அருவருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඒ දේ පිළිකුල් அதனால කරනවා. அந்த இருதயம் எங்களுக்கு இருக்க கூடாது. එවැනි සිතක් අපිට තිබෙන්න හොඳ நல்ல නැහැ. ஆலோசனை, நன்மைக்கு எதுவான ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும். යහපත් උපදෙස් දෙන්නව අයව අපි වෙනස් වෙන්න ஒரு ඕනේ. நல்ல ஆலோசனையினால நம்ம ஒரு காரியத்துல நஷ்டப்படுறாலும் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். අපි යහපත් උපදෙසක් දීමෙන් අපිට අලාභයක් සිද්ධ වෙනද ඒ දේ උන්වහන්සේ ගෞරවයට පත් நீங்க කරනවා. அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? අද ඒ දේට ඔබ බාර කරනවද? எங்கள் அன்புள்ள தகப்பனே, අපගේ යහපත් පියාණනே, கர்த்தாவே, எந்த ஒரு துர் ஆலோசனையினால எங்கள் இருதயம் பிணைக்கப்பட்டு போய்விடக் கூடாது. දුෂ්ට උපදෙස් වලට අපගේ සිත එකඟ වෙන්න හොඳ නැහැ. கடந்த ස්වාමීනි. நாட்கள் அந்த மாதிரி காரியம் அப்பா நடந்திருக்கலாம். ගෙවගේ දවස්වල වෙන දේවල් සිද්ධ වෙලා තිබෙන්න பார்த்து පුළුවන්. கொண்டிருங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கலாம். ஐயா. බලාගෙන ඉන්න ඔහු දරුවන් තුළ එවැනි කාර්යයන් සිද්ධ වෙලා තිබෙන්න இன்னைக்கே පුළුවන්. கர்த்தாவே அந்த நிலைமையை நீங்க மாற்றிடுங்க. අද මේ දේ ඔබ වහන්සේ වෙනස් කරන්න. நல்ல ஆலோசனைகளால் இவர்களை அலங்கரித்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. යහපත් උපදෙස් වලින් අලංකාර කරලා ආශිර්වාද කරලා උසස් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ඒසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.